மக்களே, இன்னைக்கு ரிச்சான கேரமல் ப்ரௌனி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேக்கிங் சம்மந்தமான டவுட்ஸ்லாம் இருக்கா, அப்போ என்னோடய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன மோட்டிவேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக ஹோம் பேக்கர்ஸ் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹோம் பேக்கிங் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும், ஆனால் திங்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நாமளே வந்து திங்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே 3 நம்பருக்கு வாட்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லையுமே ட்ரே வந்து அவைலபிளாக இருக்குது. ரவுண்டு, சர்க்கிள், ஸ்கொயரு, பன் ட்ரே, அதுக்கப்புறம் கப் கேக் ட்ரே, அதுக்கப்புறம் தம் அடை ட்ரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ட்ரேயுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்பிளே 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி கேரமல் சாஸ் வந்து ஃபஸ்ட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அதிகமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் இப்போ வந்து 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஒரு மெல்ட்டிங்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், அதாவது நம்ம கேரமல் எப்படி ரெடி பண்ணுவோம் அந்த மாதிரி நல்லா வந்து பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெல்ட்டிங்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக வந்து அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நீங்கள் வந்து அந்த லிக்விடாக இருக்கிறது வந்து நல்லா கோல்டன், இப்போ பார்க்கும்போது தெரியுதுங்களா, நல்லா ப்ரௌனிஷாக கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டர் வந்து நான் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணுமே இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா கேரமல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். அதுக்கு முன்னாடியே அந்த சூட்டோடவே நீங்கள் வந்து அந்த பட்டரை வந்து போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற விப்பிங் க்ரீம் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து இந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக நான் விப்பிங் க்ரீமை வந்து நார்மல் நம்ம எப்போவுமே ஃப்ரீசரை வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவோம். வெளியில் கொஞ்சம், அதாவது ஃப்ரீசரை விட்டு வெளியில் வச்சு கொஞ்சம் நேரம், அதாவது ரொம்ப ஃப்ரிட்ஜுக்கு வெளியே இல்லை, ஃப்ரீசருக்கு வெளியே வச்சு கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பார்க்கும்போதே தெரியுதுங்களா, ரொம்ப சூப்பராக கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்து கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே டைம் ஆக நல்ல ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டுறப்ப மட்டும் எடுத்து நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான கேரமல் சாஸ் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ப்ரௌனி வந்து மேக் பண்ணுறதுக்காக டார்க் காம்பவுண்ட் வந்து ஒரு 70 கிராம்ஸ் அளவுக்கு நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். 2M பிராண்டு. ஸோ இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரை வந்து நான் 30 கிராம்ஸும் ப்ளஸ் வந்து ஒரு 5 கிராம்ஸ் அளவுக்கு ஆயிலும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆயில் ஆட் பண்ணும்போது நம்மளோட க்ரிங்கிள் டாப் வந்து சூப்பராக ஷைனிங்காக பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஒரு 3 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் அளவுக்கு நான் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 35 கிராம்ஸ் எடுத்து ஓவனில் செட் பண்ணிவிட்டு மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணி அதாவது எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மெல்ட்டிங் கன்சிஸ்டன்சிக்கே கரெக்டாக வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து ஒயிட் சுகரை வந்து நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறது 35 கிராம்ஸ் அளவுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். இது கூடயே இந்த வாட்டி நாட்டு சக்கரை சேர்க்கறதுக்கு பார்த்தே ஜாக்ரீஸ், அதாவது வெள்ளத்தோடு பொடி பண்ண அந்த இது தான் நான் இப்போ சேர்க்குறேன். ஸோ அது வந்து ஒரு 35 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்மளோட ஓடிஜி வந்து டைமிங் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டும் வந்து சூப்பராக வந்து மெல்ட் ஆகி கிடச்சிருக்கு. இதை வந்து நம்மளோட பட்டரையும் காம்பவுண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ரௌனியில் வந்து சிறு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த காம்பவுண்ட் சரியாக கலக்கலை அப்படின்னா. கூடயே நம்ம ஏற்கனவே அளந்து எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சூடோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக மெல்ட் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணும்போது நல்லா லிக்விடான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இது கூட லைட்டாக வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டையாக தான் எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/4 ஹவர் 1/2 ஹவரில் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு முட்டை வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மைதா வந்து 50 கிராம்ஸ் அளவுக்கும் நம்ம டார்க் கொக்கோ பவுடர் வந்து நான் ஒரு 9 கிராம்ஸ் அளவுக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஏற்கனவே இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பேட்டரில் வந்து முட்டையும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த முட்டை வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸிங் ஆகிருக்கணும். அங்கங்கே நமக்கு எல்லோயிஷ் அங்கெல்லாம் தெரியாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சுருக்க நம்ம மைதா மாவையும்
கொக்கோ பவுடரையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நல்லா வந்து மிக்சிங் மட்டும்தான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் அப்படின்றலாம் இல்லை. கொஞ்சம் பேட்டர் கொஞ்சம் திக்கானாலும் பரவாயில்லை, கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது கரெக்டாக நமக்கு பேக் ஆகி கிடைக்கும். இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வந்து ரொம்ப லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர் வந்து இந்த பேட்டர் தான் திக்காகுது அப்படிங்கிறீங்க. அந்த மாதிரி வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம். ஸோ இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் வந்து 6 இன்ச் டின் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 4 இன்ச் டின் எடுத்துக்கோங்க இந்த பேட்டருக்கு. இப்போ தான் உங்களுக்கு செய்யும் போது அந்த தனியாக உங்களுக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ எனக்கு பேட்டர் வந்து கீழே வந்து சின்ன லேயராக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரமல் சாஸ் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேரமல் சாஸை எல்லா இடத்துலையும் ஈவனாக படுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும். ஸோ வேணும் உங்களுக்கு தனியாக தான் வேணும் அப்படின்றவங்க லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்கும்ன்றதுனால இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரௌனி பேட்டரில் ஏற்கனவே பாதி அளவுக்கு நம்ம ஊற்றியாச்சு கீழே பேஸுக்கு. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கேரமல் சாஸு மீதி பாதி நம்ம எடுத்து வச்சுருந்துருந்தோம். அந்த பாதியும் மேலே வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக ஊற்றி நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேட்டை வந்து எல்லா கார்னர்லேயும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக ரிச்சாக சூப்பர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அதுக்கு மேலே நம்ம இப்போ பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க நம்மளோட ப்ரௌனி பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதனால தான் இதை சின்ன டீனில் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அங்கங்கே லைட்டாக வந்து நமக்கு கேரமல் சாஸ் வந்து தெரியுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக தான் வரும். ஆல்ரெடி என்னோடய ஓடிஜியை வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 10 மினிட்ஸு ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி 20 மினிட்ஸ்க்கு நான் வந்து பேக் பண்ணுறேன். ஏன்னா நம்ம நார்மலாக பேக் பண்ணுறது 20 மினிட்ஸ் தான். அதே அளவுக்கு நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ 20 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வேகாத மாதிரியும் நம்மளோட ப்ரௌனி இருந்துச்சு. அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து குக் பண்ணியிருந்தேன். மொத்தத்தில் 30 மினிட்ஸுக்கு நான் குக் பண்ணி எடுத்தேன். சூப்பராக வந்து பேக் ஆகி வந்துடுச்சு நம்மளோட ப்ரௌனி. மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அந்த லேயர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி நம்மளோட கேரமல் ப்ரௌனி சூப்பராக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆறுறதுக்கு முன்னாடி டீமோல் பண்ணக்கூடாது. நம்ம நார்மல் ப்ரௌனியாக இருந்தாலும் ஆறுறதுக்கு முன்னாடி டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். ஆனால் இது கேரமல் ப்ரௌனின்றதுனால கேரமல் வந்து இந்த ஹீட்டில் வந்து நல்லா உருக்கி இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூத் பிக் வச்சு விட்டு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக இதே மாதிரி க்ரம்ஸ் வந்து ஒட்டி இருக்கணும். இதுதான் பர்ஃபெக்டான ஸ்டேஜு. ஸோ அழகாக வந்து இப்போ ஆனதுக்கப்புறம் நம்ம டீமோல் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனதுக்கப்புறம் அந்த கேரமல் சாஸ் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக ரிச்சாக வந்து நம்மளோட கேரமல் ப்ரௌனி வந்து இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும் போதே தெரியும் எனக்கு சாப்பிட்ணும் போல் அவ்வளோ டெம்டிங்காக இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டதுமே வேறு லெவல், நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வந்து நான் சும்மா டெக்கரேஷனுக்காக கேரமல் சாஸை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எப்போனாலும் நம்ம அந்த கேரமல் சாஸை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ அது லைட்டாக மெல்ட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப சூப்பரான டேஸ்டான வேறு லெவல் கேரமல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.